Hi friends, welcome. This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. இது ஆக்சுவலி நிறைய இந்த மாதிரி மெசேஜஸ் வந்துட்டுருக்கோம். சார் நான் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணேன், இது நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் சார், இந்த வீடியோ போட்டுருங்க கிட்டத்தட்ட டெய்லி 10-20 வீடியோஸ் வந்துட்டுருக்கோம் வச்சிங்களேன். ஸோ நான் 20 கண்டென்ட் டெய்லி ரெடி பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ அதில் எது முக்கியமான கண்டென்ட்டோ அதை நான் தேர்ந்தெடுத்து அதை நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணுவேன். இப்போ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். இதில் நிறைய பேர் இதே மிஸ்டேக்ஸ் பண்ணி லாஸ் பண்ணியிருக்கீங்க. சரி, ஓகே, இதை நம்ம கண்டென்ட்டாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது நான் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆக்சுவலி நிறைய பேர் இந்த சேம் மிஸ்டேக்ஸ் தான் பண்ணுறீங்க, புதுசாக வரவங்க, பிகினர்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். சார், மார்க்கெட் 39,500க்கு கீழே போகும்னு நான் ப்ரெடிக்ஷன் பண்ணேன் சார் நேற்றே. அதாவது மார்க்கெட் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டில் இருக்கிறதுனால 39,500ஐயும் பிரேக் பண்ணிவிடும். ஏன்னா சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்றுட்டுச்சு, பிரேக் பண்ணிவிடும் அப்படின்னு எனக்கு ஃபுல்லாக ஹோப் இருந்துச்சு. நான் 39,500 செலக்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நேற்று செலக்ட் பண்ணிட்டேன் நம்மளுடைய வியூவர்ஸ் ஒருத்தர். ஓகே, லாஸ் எவ்வளோ என்னாச்சு எல்லாம் சொல்ல ஒன்று சொல்கிறேன். எப்படி பண்ணாருன்னு அந்த மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணாமல் இருங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா அதில் நம்ம பார்த்துட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போடுறது பெரிய விஷயம் கிடையாது. அந்த மிஸ்டேக்ஸை நெக்ஸ்ட்டு டைமு நம்ம சுட்டு போட்டாலும் அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணக்கூடாது. இந்த ஷேர் மார்க்கெட்டில் பிரச்சனை என்ன அப்படின்னா, பிரச்சனை என்னன்னு தெரியும், அதே பிரச்சனை திரும்ப திரும்ப பண்ணுறீங்களா, அதான் பிரச்சனையே. நல்லா புரிஞ்சுங்க. பிரச்சனை என்னன்னு தெரியும், அந்த பிரச்சனை தெரிஞ்சும் அதையே திரும்ப பண்ணுற பாருங்க, அதுதான் பெரிய பிரச்சனை. யாரும் இந்த ஷேர் மார்க்கெட்டில் தவறை திருத்திக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. ஓகேங்களா? பார்க்கலாம், இந்த தவிர உங்களால் திருத்திக்க முடியுதான்னு பார்க்கலாம். முடிஞ்சதுன்னா நீங்கள் சக்ஸஸ் அப்படின்னு இன்றைக்கே நீங்கள் மென்ஷன் பண்ணிடலாம். இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் சக்ஸஸ்க்கான வழியை யாராலையும் தடுக்க முடியாது. உங்களை நீங்கள் சக்ஸஸ் அடைய தான் போகிறீங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஓகே, சரி. 39,500க்கு கீழே போகும்னு சொல்லி புட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டேன். இவருக்கு ஓரளவுக்கு தெரியும், நாலேஜ். சார் ரெசிஸ்டன்ஸு இங்கே ரெசிஸ்டன்ஸ் வச்சு பிரேக் அவுட் ஆகிடுச்சு, நான் இதில் பை பண்ணிட்டேன் சார். ஏன்னா கிளியராக எனக்கு எல்லாம் பிரேக் அவுட் கொடுத்துச்சு. அப்புறம் எனக்கு சில பேட்டர்ன் கூட தெரியும் சார், எனக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி தெரிஞ்சிச்சது, பிரேக் அவுட் கொடுத்துச்சு. ரைட், நான் என்ன சொல்கிறேன், உங்களுடைய ஸ்டடி சூப்பராக இருக்குது, அதில் எந்த விஷயமும் கிடையாது. நீங்கள் பர்ஃபெக்டாக ஸ்டடி பண்ணுறீங்க. ஓகே, உங்களுடைய என்ட்ரியும் பர்ஃபெக்டாக இருந்துச்சுப்பா, ஓகே, நோ ப்ராப்ளம், அதுலேயும் நான் ஒத்துக்கிறேன். உங்களுடைய என்ட்ரியும் தப்பே இல்லை. 230 ரூபாய்க்கு பையிங் காஸ்ட். 39,500 பி 230 ரூபாய்க்கு வாங்கியிருக்கார். 230. ஃப்ரெண்ட், கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லோரும் இதே தப்பு தான் பண்ணுறீங்க. ஏன்னா மனுஷனை அந்த ஈகோ அப்படி ஆட்டி படைக்கும். அதாவது நீங்கள் நல்லா தான் ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்பீங்க, உங்களுடைய என்ட்ரி எக்ஸிட் கரெக்டாக தான் இருக்கும். அந்த ஈகோ அவ்வளோ உங்களுக்கு மோசமான ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடும். ஏன்னா இந்த வியூவர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 4 மாதமாக ப்ராஃபிட்டில் இருந்திருக்காரு. மெயின் விஷயம் சொல்ல மாதிரி பாருங்கள். இவர் 4 மாதமாக ப்ராஃபிட்டில் இருந்திருக்காரு. எல்லாமே சரி, நான் தப்பு பண்ணுறது எல்லாமே ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு எல்லாமே. ஓகே, எங்கே தப்பு நடக்குதுன்னு பாருங்கள். ஓகே, அவருடைய என்ட்ரி ப்ரைஸ் 230 ரூபாய்க்கு வாங்கிட்டார். ஓகேங்களா? ஸோ 230 ரூபாய் வாங்கினவர் கொஞ்சம் ப்ராஃபிட்டில் காமிச்சிருக்குது. ஏன்னா அவர் ப்ராஃபிட்டில் ஹோல்ட் பண்ண கற்றுக்கிட்டார் இல்லைங்களா? ரைட், ஓகே, ப்ராஃபிட்டில் ஹோல்ட் பண்ண காமிச்சிருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், கீழே உள்ளது நம்மளுடைய லாஸ்ட் சைடு கீழே திரும்புது ப்ரைஸு. இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் அவருடைய ஈகோ வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணுது. ஏன்னா நான் 4 மந்த்ஸாக நான் ஒரு ப்ராஃபிட்டில் இருக்கேன், நான் நல்லா ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு ஓரளவுக்கு நல்லா வந்துடுச்சு, ஸ்டாப் லாஸ்லாம் கரெக்டாக தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், ஸ்டாப் லாஸ்லாம் கரெக்டாக கொடுப்பேன்னு சொல்லிட்டு சொன்னவர் இந்த ப்ரைஸ் கீழே இறங்க நஷ்டத்தில் வந்துட்டுருக்குது. அந்த ஸ்டாப் லாஸ் போடணுன்ற மைண்ட் செட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவரை விட்டு விலகி போயிட்டுருக்கு. ஏன் அப்படின்னா, நம்ம தான் தெரியல, இங்கெல்லாம் லோ இருக்குது, இங்கெல்லாம் பையர்ஸ் இருக்காங்க, எப்படி இருந்தாலும் பிக்கப் பண்ணிக்கும் அப்படின்னு அந்த ஈகோ பாருங்கள். அந்த மனுஷனுடைய மனசு என்ன சொல்லுது, ஸ்டாப் லாஸ் போடாத, வெயிட் பண்ணி பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னுது. 230 ரூபா இருந்த ப்ரைஸ் படிப்படியாக இறங்கி 200 ரூபாய்க்கு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அங்கேயே 30 ரூபா போயிடுச்சு வருது. ஓகே, குவான்டிட்டி சைடு லாட் சைஸ் மென்ஷன் பண்ணல. டோட்டல் லாஸ் பார்த்திங்கன்னா 92,000 ருபீஸ் லாஸ். எப்படி ஆச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல ப்ரைஸு கீழே லாஸில் காமிக்குது. அவருக்கு இன்னமும் ஹோப் இருக்குது. இந்த லோன்லாம் இருக்குது, சப்போர்ட் கண்டிப்பாக எடுத்துக்குவோம், இந்த திரும்ப மேலே போயிடும்.
அப்படியே படிப்படியாக ப்ரைஸ் வந்து எல்லா லோவும் வந்து கட் ஆகிட்டு கீழே இங்கே வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லா லோவும் கட் ஆகிட்டு ப்ரைஸு இங்கே கீழே வந்துடுச்சு. கீழே வந்ததுக்கப்புறம் என்னென்னா ஆல்மோஸ்ட் இங்கே இன்னமும் ஒரு 40 ரூபா போயிட்டு 160 ரூபாய்க்கு வந்துடுச்சு. 230 ரூபாயிலேருந்து 160 ரூபா கிட்டத்தட்ட பாதிக்கு கிட்ட வந்துடுச்சு. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் அவருடைய ஈகோ எப்படி டச் ஆகுதுன்னா, இவ்வளோ லாஸ் ஆகிடுச்சு நம்ம, சரி இவ்வளோ மொத்த லாஸ் ஆகிடுச்சு 160 ரூபா போயிடுச்சு, இப்போ என்ன பண்ணலாம், வெளியே வரலாம் இல்லையா? இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அங்கே தான் அவர் பெரிய பிரச்சனை என்னென்னா, இல்லை பார்த்துல எப்படியாவது ஒன்று, இவ்வளோவுமே போயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் பார்த்துலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற அந்த லாஸை வந்து அவர் டைஜஷன் பண்ணுறாரு, அதாவது சமாளிக்கிறாரு. தப்பு நான் அவர் தப்பு யார் பேரில் என்னென்னு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண தேவையே இல்லை, அவர் சமாளிக்கிறாரு பாருங்கள். இல்லை நான் வந்து கரெக்டாக ஸ்டடி பண்ணியிருக்கேன், நல்லா ஒரு மேலே போய்ட்டு புல் பேக் வந்து அதுக்கப்புறம் கன்ஃபார்மாக மேலே போய்டும். அவர் சப்பக்கட்டு, அதாவது எப்படின்னா நம்மளுடைய ஸ்டாக்ஸ் நம்ம நினச்ச மாதிரி தான் போகணும், இல்லை இப்படி தான் போகும் அப்படி தான் போகணும், நம்ம லைவ் மார்க்கெட்டில் நம்மளுடைய வியூஸ் வந்து அது மேலே நிர்பந்திக்கிறோம். ஸ்டாக்ஸ் வந்து இப்படி தான் போகணும் இப்படி தான் போகணும் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது, நாம் நினச்ச மாதிரிலாம் ஸ்டாக்ஸ் வந்து அது மாதிரிலாம் மூவ் ஆகாது. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், மேலும் நிறைய விஷயம் நடந்திருக்கு, ஸ்டோரி இன்னும் இருக்குது. இங்கே பாருங்கள், ஸ்டாப் லாஸ் போடல, சரி கொஞ்சம் மேலே போயிருக்குது, மேலே போயின்னு என்ன பண்ணுறாரு அவர், சரி நம்ம 230 ரூபாய் வாங்கணும் இல்லைங்களா, இப்போ இந்த இடத்துல வந்து வெறும் 190 200 கிடைக்குது. ஸோ என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் லாட்டை ஆவரேஜ் பண்ணி லாட்டை ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இங்கே கொஞ்சம் லாட்டை ஆட் பண்ணுறாரு பாருங்கள். இங்கே லாட்டை ஆட் பண்ணுறாரு. அவருக்கு என்னென்னா, சரி இந்த லாட்ச் நம்ம காஸ்ட் டு காஸ்ட் திரும்ப வந்தால் வெளியே வந்துடலாம், அட்லீஸ்ட் 230 வெளியே வந்துடலாம், நமக்கு மிகப்பெரிய நஷ்டத்தில் இருக்கும், நம்ம வந்து அது மீண்டு வெளியே வந்துடலாம் அப்படின்னு இங்கேருந்து ட்ரை பண்ணுறாரு. எக்ஸ்ட்ரா லாட்ஸ் ஆட் பண்ணி என்ன ஆகுது, கண்டினியூஷன் ஃபால். பாருங்கள், அவர் சின்ன மிஸ்டேக்ஸ் இங்கே என்ட்ரி ஆனார், இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு 220 ரூபாய்க்கு வெளியே வந்தால் போதுமா, வந்து வெறும் 10 பாயிண்டில் வெளியே வந்தால் போதுமாக இருந்தது. சரிப்பா, அப்படியே இந்த ப்ரீவியஸ் லோ கணக்கு எடுத்துட்டோட ஒரு 200 ரூபாய் 30 பாயிண்டில் நீங்கள் வெளியே வந்துட்டுருக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள் கண்டினியூஷன் எப்படி ஆகுது பாருங்கள். மார்க்கெட்டு நேற்று முடிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், அவர் அந்த லாஸ்ட்லேயே ஏற்றுக்கிட்டார். ஓகே, நம்ம நாளைக்கு எப்படி இருந்தாலும் மேலே போய்டும் அப்படின்னு மார்க்கெட்டை ஒரு அப்படியே கொண்டு போகிறார், கேரி ஃபார்வர்ட் பாதி ரேட்டுக்கு வந்துடுச்சு. இங்கேருந்து லாஸ் ஆவரேஜ் பண்ணி இங்கேருந்து லாஸ் கம்ப்ளீட்டாக ஆவரேஜ் கொண்டு போகிறார். நெக்ஸ்ட் டே பார்க்கலாம், என்ன கண்டிப்பாக வந்து மார்க்கெட் இங்கேருந்து பூம் ஆகிடும், மேலே ஆகிடும், எல்லாம் நெகட்டிவ் தான் போயிருக்குது அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, 29ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. பாருங்கள் 29ஆம் தேதி எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்கள். ஓப்பன் ஆன உடனே பெரிய ஃபால், 60 ரூபாய்க்கு வந்துடுச்சு ப்ரைஸ். 60 ரூபாய்க்கு 230 வெறும் 60 ரூபாய்க்கு ப்ரைஸ் வந்துடுச்சு. சென்டரில் ஆவரேஜ் வேறு ஆட் பண்ணியிருக்கார், லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கார், லாஸ் ஆக சொல்ல ஆவரேஜ் பண்ணி லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கார், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு. அப்போ என்ன ஆகுதுன்னா ப்ரைஸ் இங்கே சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம் கேட்டுங்க. ஒரு 230 60 போயிடுச்சு இல்லைங்களா, நிறைய பேரோட திங்கிங் என்ன இருக்குதுன்னா 230 அவ்வளோ பணமே போயிடுச்சு, இந்த 20-60 ரூபா தானே, 60 பாயிண்ட் தானே, பார்த்தலாம் எதையும் வந்தால் வட்டம் போனால் போட்டோம். பாருங்க, அந்த 60,000 ரூபாய்க்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. மேபி இந்த 60 ரூபாய் நாளைக்கு உங்களை காப்பாற்றலாம். நான் என்ன சொல்ல, இதுக்கு ஸ்டாப் லாஸ் போடுங்களேன், இதே ரிஸ்கில் வைக்கிறீங்க. இப்போ ஒரு ரேஞ்ச் கிரியேட் ஆகுது, இந்த ரேஞ்சு கட் ஆகிட்டு இதுக்கும் ஸ்டாப் லாஸ் போடுங்களேன். ஒருவேளை உங்களுக்கு மேலே போதும் திரும்ப ரீஎன்ட்ரி ஆகுங்க, இதுக்கு மேலே போச்சுன்னா. ஓகே பாருங்கள், அதுக்கப்புறம் அந்த 60 ரூபா கூட எப்படி படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி மார்க்கெட்டு காலையிலேயே 11 மணிக்குள்ள எத்தனையோ வாய்ப்பு கொடுத்துருக்கு. பிரேக் டவுன் நிறைய இடத்துல பிரேக் டவுன் ஆகிருக்கு, வெளியே வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய கொடுத்துருக்கு. அவர் என்னென்னா 60 ரூபா போயிடுச்சு, 20 ரூபா தானே இருக்குது, போனால் போட்டோம். அப்போ லாஸ்ட்டில் மார்க்கெட் முடிய சொல்ல என்ன கண்டிஷன் பாருங்கள். மார்க்கெட்டு முடிய சொல்ல என்ன கண்டிஷன் நீங்களே பாருங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னாச்சு, 0. ஸோ மொத்த கேபிட்டலும் வைப் அவுட், கம்ப்ளீட் கேபிட்டல் வாஷ் அவுட், 92,000 rupees. ஆக்சுவலாக அவர் என்னென்னா வெபினார் கற்றுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருந்தார், 3 மாதமாக 4 மாதமாக. சரி நீ கற்றுக்கலாம், ஏன்னா 4 மாதம் ப்ராஃபிட்டில் வந்துட்டார் இல்லைங்களா. 4 மாதம் ப்ராஃபிட்டில் வந்தோடனே சரி ஓகே கற்றுக்கிட்டோம் ஓரளவுக்கு. ஏன்னா நம்ம டெய்லி மார்னிங் அப்டேட் பார்ப்பார், எல்லாமே கமெண்ட்ஸ்லாம் நல்லா பண்ணுவார், ஓகே சூப்பராக தான் போயிட்டு இருந்தது. இந்த லாஸில் எப்போ அவருடைய ஈகோ டச் பண்ணிச்சோ எல்லாமே மறந்தாச்சு.
நம்ம ஸ்டாப் லாஸ் மறந்தாச்சு, நம்ம டார்கெட் மறந்தாச்சு, நம்மளுடைய கேபிட்டல் மறந்தாச்சு, நம்மளுடைய லாஸ் லிமிட்டுன்னு சொல்லுவீங்களா, எல்லாமே மறந்தாச்சு. ஒன்லி ஈகோ மட்டும்தான் அங்கே இருக்குது. ஓகே, தயவு செஞ்சு இந்த மாதிரி யாராச்சும் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய எண்ணத்தை மாற்றிக்கங்க. உங்களுக்கு ஆப்போசிட்டாக ப்ரைஸ் எப்போ மூவ் ஆகுதோ சடனாக நீங்கள் கட் பண்ணிவிட்டு பொசிஷன் க்ளோஸ் பண்ணுங்கள். ட்ரேடிங் அன்றைக்கி பண்ணாதீங்க. இப்போது ஒன்றும் இல்லை, நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனலில் நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் சொன்னேன் இல்லைங்களா, மார்னிங் எப்போ நான் சென்ட் பண்ண லாஸ்ட்டாக பாருங்கள். அதுக்கப்புறம் நான் வீடியோ சென்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா உங்களுக்கே தெரியும் பாருங்கள். ஓகே, நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப். ஓகே, இது பாருங்கள் 11:08 லாஸ்ட்டாக ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் புக் யுவர் ப்ராஃபிட் க்ளோஸ் சிஸ்டம் எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் அப்டேட்டே கிடையாது. பாருங்கள், லாஸ்ட்டாக சென்ட் பண்ணது அவ்வளோதான். அதுக்கப்புறம் எந்த அப்டேட்டும் கிடையாது. க்ளோஸ் சிஸ்டம் நான் முடிஞ்சிச்சு. இப்போ அதுக்கப்புறம் பார்த்து என்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய என்ட்ரி கிடைச்சாச்சா, எக்ஸிட் கிடைச்சாச்சா, வெளியே வராச்சு, அவ்வளோ. அதுக்கப்புறமா எல்லா மார்க்கெட்டில் கிடைக்கிறதெல்லாம் நமக்கே வேணும் அப்படின்னு ஆகுங்களா? ஓகே, புரிஞ்சுதுங்களா? மார்க்கெட்டில் என்ன ஒரு வேளை இந்த இடத்துல நஷ்டமாயிடுச்சுன்னா ஓகே, சிஸ்டம் க்ளோஸ், ஒன்றும் நம்ம ரீஎன்ட்ரி பற்றி திரும்பி நம்ம லாஸ் பண்ணிக்க முடியாது. இடத்துல இந்த மார்க்கெட் ஒரு மேலே போய்ட்டு எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு, டார்கெட் வராமல் அப்படின்னா சிஸ்டம் க்ளோஸ். இல்லை ஒருவேளை உங்களுடைய 1000 ரூபீஸ் ஸ்டாப் லாஸ் லிமிட் இருந்து நீங்கள் 500 ரூபாய் நீங்கள் ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு இன்னும் 500 ரூபாய் இருக்குதுன்னா ஓகே, அப்போ நீங்கள் ரெண்டாவது என்ட்ரி எடுக்கலாம் வெறும் 500 ரூபாய்க்காக. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வெபினார் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க பாருங்கள், ஃபுல் டீட்டெயில்ஸ் பாருங்கள். பார்த்துட்டதுக்கப்புறமா நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஒன்றும் அவசரம், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஜாயின் பண்ணுங்கள். ஒன்றும் ஃபோர்ஸ் எதுவும் கிடையாது. உங்களுக்கு உண்மையிலே எஜுகேஷன் லேர்னிங் கற்றுக்கணும் ஆர்வம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, இது இமீடியட் கிடையாது, இது லாங் ஜேர்னி. இது ஒரு வாரத்தில் 10 நாள்லேயே கற்றுக்கிற விஷயம் கிடையாது. இது லாங் டைம் ஆகும். 3 மாதத்துக்கு மேலே 4 மாதத்துக்கும் ஆகும். நீங்கள் கற்றுக்கிறவங்க மேலே டிபெண்டு. ஒரு சிலர் கேட்பாங்க எத்தனை நாளில் கற்றுக்கலாம், எத்தனை மணி நேரத்தில் கற்றுக்கலாம், எத்தனை மாதத்தில் கற்றுக்கலாம்னுவாங்க. கற்றுக்கிறவங்க மேலே டிபெண்ட். உங்களுடைய வீரியம் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உத்வேகம் இருக்குது. நம்ம இந்த இதில் சாதிக்கணும்னு நீங்கள் நினச்சிட்டிங்க அப்படின்னா அது கதவு ஆட்டோமேட்டிக்காக திறக்கிறது ரெடியாக இருக்குது. ஆனால் நீங்கள் சும்மா சிம்பிளாக ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சு அதை பண்ணிக்கலாம்னா எதுவும் ஆக போகிறது கிடையாது. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.